ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பர் அண்ட் டேஸ்டியான மட்டன் சுக்கா. அதாவது பேச்சுலர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நல்லா காரசாரமாகவும் இருக்கணும், ஈஸியாக நல்லா டேஸ்டியான ஒரு ரெசிபி மட்டனில் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மட்டன் சுக்கா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒயிட் ரைஸ், சப்பாத்தி இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? மட்டன் சுக்கா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மட்டன் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து மட்டன் தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி குக்கரில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சுக்கா மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்தாமல் 4 கிராம்பு, 2 பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து மல்லி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 7 சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாமே நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதெல்லாமே வந்து எண்ணெய் சேர்த்தாமல் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து ஆற வச்சுட்டு ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மட்டன் 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. மட்டன் வெந்துருச்சு அப்படின்னா ஓகே, வேகலை அப்படின்னு நீங்கள் இன்னொரு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சுக்கா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு அப்படின்னா 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரமாக வேணும் அப்படின்னு நீங்கள் 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாய் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் அதில் நிறைய டேஸ்ட்டு தரும். அதனால் நீங்கள் சின்ன வெங்காயம் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவு டேஸ்டியாக இருக்காது. அதனால் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயம் நல்லா வந்து எண்ணெயிலே வதங்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு ரா ஸ்மெல்லு ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம வேக வச்சுருக்க மட்டன் இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு மட்டன் வேக வச்சுருக்க தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி லைட்டாக வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு விட்டுருங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு தேவைப்பட்டது அப்படின்னு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பவுடர் வந்து நீங்கள் நிறையா அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து மட்டன் சுக்கா ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அந்த பவுடர் இருந்தாலே போதும், ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஸோ பேச்சுலர்ஸ் இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பவுடர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பவுடரை சேர்த்தாச்சு. இது நல்லா வந்து தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா மட்டன் சுக்கா ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ வந்து சூப்பர் அண்ட் டேஸ்டி ஸ்பைசி மட்டன் சுக்கா ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒரு சாம்பார் சாதம், ரசம், தயிர், சப்பாத்தி, ரோட்டி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டிஷ் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.